வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஓலை பகடா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ஓலை பகடா பார்த்திங்கன்னா நம்ம மாவெல்லாம் அரைச்சி செய்ய போகிறது கிடையாது. வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி மாவு, கடலை மாவு வச்சு தான் நம்ம இன்ஸ்டண்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் 1 கிலோ அளவுக்கான அளவுகள் சொல்லியிருக்கேன். நீங்கள் அந்த அளவுகளை பயன்படுத்தி செஞ்சிங்கன்னா அப்படியே உங்களுக்கு நல்லா வரும். ரொம்ப அருமையாக இருக்கும். நல்ல முறுமுறுப்பு தன்மையோட வாயில் வச்சோடனே நல்லா கரையிற மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். இதே போல் தீபாவளி பலகார ரெசிபி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கேன். ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. டிஸ்கிரிப்ஷன்லேயும் உங்களுக்கு நான் லிங்க் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க இந்த ஓலை பகடா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கொன்னே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க ஓலை பகடா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஓலை பகடா செய்யறதுக்கு நம்ம மாவு எல்லாம் சலிச்சு எடுத்துக்குவோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கடையில் வாங்கின மாவு இல்லை வீட்டில் அரைச்ச இடியப்ப மாவு, கொழுக்கட்டை மாவு எந்த மாவாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எடுத்துக்கலாம். 1/2 கிலோ அளவு எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாவை சலிச்சிக்கிறேன். அதே போல் பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ அளவுக்கு கடலை மாவும் அளந்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ 2 மாவையும் நல்லா சலிச்சு எடுத்துக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கட்டிகளாக இருக்குது. இது இருந்துச்சுன்னா நம்ம ஓலை பகடா புளியும் போது நமக்கு அச்சில் அடைக்கும். அதுக்கு தான் சலிச்சுட்டு செய்யணும். நீங்கள் எந்த பலகாரமாக இருந்தாலும் இது போல் நல்லா சலிச்சுட்டு செய்யுங்க. அப்போ தான் நமக்கு நல்லா வரும். இப்போ இந்த குருணையை நம்ம தூக்கி போட்டுடலாம். இப்போ மாவு ரெடியாக இருக்குது. இதில் மற்ற பொருள்லாம் நம்ம சேர்த்துக்குவோம். இது இப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன். ஒரு 15 வரமிளகா ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 2 முழு கட்டி பூண்டு உரித்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது ஒரு 35 பல் பூண்டு பல் இருக்கும். சின்னதாக இருக்கிறதுனால 35 பூண்டு பல் எடுத்திருக்கேன். இதே நீங்கள் பெரிய சைஸில் எடுக்கிறீங்கன்னா ஒரு 20 எடுத்திங்கனாலே போதும். கரெக்டான அளவாக இருக்கும். இப்போ இதை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். எந்த அளவுக்கு உங்களால் நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. நல்லா தாராளமாகவே நீங்கள் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், அரைச்சிட்டு தண்ணி ஊற்றி கலந்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம மாவில் அப்படியே சேர்க்க முடியாது. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ மாவில் பார்த்தீங்கன்னா இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். 1½ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது கரெக்டான அளவாக இருக்கும். தூள் உப்பு இது போல் பெரிய டேபிள் ஸ்பூனால் அளந்து சேர்த்துக்குங்க. அதே போல் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை ஒத்தாப்பில் ஒன்று கலந்து விட்டுக்குவோம். நல்லா எல்லா மாவும் ஒன்று கலந்து வர அளவுக்கு கலந்து எடுத்துக்குங்க. இப்போ மாவு கலந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் சட்னி கரண்டி வச்சுருப்போம்ல, அந்த கரண்டியால் நல்லா ஒரு குழி கரண்டி அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. இப்போ எண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறமும் பார்த்திங்கன்னா நல்லா மாவை ஒத்தாப்பில் கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா கையாலையும் கலந்து விட்டுருங்க. எண்ணெய் அந்த மாவில் நல்லா கலந்து வரணும். நல்லா எண்ணெய் பார்த்திங்கன்னா சூடாக ஊற்றணும். அப்போ தான் அந்த ஓலை பகடாவுக்கு நல்ல மொறுமொறுப்பு தன்மை கொடுக்கும். நல்லா மாவை இது போல் கலந்து எடுத்துக்குங்க. கலந்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மிளகாயும் பூண்டும் பார்த்திங்கன்னா நம்ம வடிகட்டிட்டு சேர்த்துக்கணும். அதில் மிளகாய் விதை, தோல் இதெல்லாம் இருக்கும். அதோடு சேர்க்கக்கூடாது. அப்படி சேர்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு உரலில் வந்து அடைக்கும். நம்ம சரியாக ஓலை பகடா புளிய முடியாது. அதுக்கு தான் வடிகட்டிட்டு சேர்த்துக்குங்க. இது போல் சக்கை இருக்கும். நீங்கள் வந்து மிளகா சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துருக்கேன். இந்த சக்கையை வந்து நம்ம தூக்கி போட்டுலாம், அது தேவைப்படாது. சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கலந்து விட்டுக்குங்க. கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி தளர்வான பக்குவத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்குங்க. அப்போ தான் ஓலை பகடா பிழியறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நல்லா இது போல் கலந்து விட்டுக்குங்க. இந்த ஸ்டேஜில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் நீங்கள் கலந்து எடுத்துக்கணும். இப்போ மாவு நல்லா கலந்து எடுத்துக்கிட்டு எந்த பக்குவத்துக்கு கலக்கணும்னு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ பாருங்கள், மாவு நல்லா கலந்து எடுத்துருக்கேன். எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த பக்குவத்துக்கு கலந்து எடுத்துக்கங்க. கலந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஓலை பகடா புளியிற அச்சியில் போட்டு புளிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்லா வரணும். இப்போ நான் உங்களுக்கு புளிஞ்சு காட்டுறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஓலை பகடா அச்சு எடுத்துக்குங்க. நீட்டாக பட்டையாக இருக்கும். அதே போல் நீங்கள் எந்த உரலில் புளியிறீங்களோ அந்த உரலை எடுத்துக்குங்க. உள்ளே நல்லா எண்ணெயும் தடவிக்குங்க. நல்லா சுற்றிலும் எல்லா பக்கமும் எண்ணெய் படுற மாதிரி தடவிக்குங்க. தடவிட்டு இப்போ அது எந்த அளவுக்கு மாவு கொள்ளுதோ அந்த அளவுக்கு மாவு வச்சுக்குவோம். மாவு பாருங்கள், கையில் ஒட்டாமல் இந்த பக்குவத்துக்கு இருக்கணும். இப்போ மாவு வச்சோன்னா உங்களுக்கு புளிஞ்சு காட்டுறேன் பாருங்கள். நம்ம புளியும் போது பார்த்திங்கன்னா அது கட்டாகாமல் நல்லா அப்படி நீட்டமாக வரணும்.
இது போல் நல்லா இழுத்து புளியும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வரணும். இடையில கட் ஆகக்கூடாது, வெடிப்பு இருக்கக்கூடாது. இந்த பக்குவத்துக்கு மாவு பிசைஞ்சிக்கிட்டிங்கன்னா ஓலை பக்கோடா கரெக்டாக இருக்கும். இப்படி பிழியும் போது உங்களுக்கு வெடிப்புகள் அப்படி இல்லைன்னா கட்டாகி வருது அப்படின்னா நீங்கள் லைட்டாக இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளித்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கிட்டிங்கன்னா கரெக்டான பக்குவமாக இருக்கும். இப்போ எண்ணெய் காய வச்சுருக்கேன், எண்ணெய் காஞ்சிட்டான்னு பக்கத்துக்கு ஒரு சின்ன துண்டு போட்டு பார்த்தீங்கன்னா இது போல் டக்குன்னு மேலே எழும்பி வரணும். இந்த பக்குவத்துக்கு எண்ணெய் காய வச்சுக்குங்க. ஓலை பக்கோடா, முறுக்கு இதெல்லாம் புளியத்துக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு எண்ணெய் குடிக்காமல் பலகாரம் நல்லா வெந்து வரும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம பிழிஞ்சுக்குவோம். இப்போ பாருங்கள், பிழியும் போது நல்லா இழுத்து விட்டு இது போல் பிழியணும். ஒரே இடத்துல பிழியாமல் இது போல் சுற்றி சுற்றி இழுத்து விட்டு பிழிஞ்சிங்க அப்படின்னாக்கா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உங்களுக்கு நல்லா வெந்து வரும். அந்த எண்ணெய் எந்த அளவுக்கு நமக்கு பிடிக்குதோ அதுக்கு தகுந்த அளவு பிழிஞ்சு விட்டுக்குங்க. ஃபுல்லாக எல்லா மாவையும் பிழிஞ்சிட்றாதீங்க. அது வேகிறதுக்கு நமக்கு கொஞ்சம் இடம் கொடுக்கணும். அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு எண்ணெய் வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த அளவு அதில் பிழிஞ்சு விட்டுக்குங்க. இப்போ நல்லா கரண்டியால் இது போல் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி வேக வச்சுக்குங்க. நல்லா ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறம் அந்த சலசலப்பெலாம் குறைஞ்சிருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் திருப்பி போட்டுக்குங்க. நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சிங்க அப்படின்னாக்கா நல்லா வெந்து வந்துடும். எண்ணெயோட சலசலப்பு பார்த்திங்கன்னா சுத்தமாக குறைஞ்சிரும். அது வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ கடைசியாக எடுக்க போகிறப்ப நீங்கள் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு ஒரு 2 செகண்ட் நல்லா பொரிய விட்டு எடுத்திங்கன்னா ஓலை பக்கோடா நல்லா வாசனையாகவும் இருக்கும். சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். நல்லா எண்ணெயோட சலசலப்பெலாம் அடங்கினதுக்கப்புறம் இது போல் நல்லா வடிகட்டி எடுத்துக்குங்க. நான் சொன்ன பக்குவத்தோடு நீங்கள் மாவு பிசைஞ்சு பிழிஞ்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காது. அதே சமயம் நல்லா மொறுமொறுன்னு ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ மீதம் இருக்கிற மாவு எல்லாத்தையும் இதே போல் பிழிஞ்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். நான் சொன்ன டிப்ஸ் எல்லாத்தையும் அப்படியே ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப அருமையாக வரும். இப்போ பாருங்கள், ஓலை பக்கோடா எல்லாத்தையும் நான் பிழிஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ரொம்ப அருமையாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. நம்ம 1 கிலோ மாவுக்கு பார்த்திங்கன்னா இது ஒரு 2 கிலோ ஓலை பக்கோடா கிட்ட கிடைக்கும் நமக்கு. இப்போ உடச்சி காட்டுறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக மொறுமொறுன்னு உடஞ்சி வருது பாருங்கள். அதே போல் சாப்பிட்றப்பையும் டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். நான் சொன்னது போல் இந்த ஓலை பக்கோடா ரெசிப்பியை நான் சொன்ன டிப்ஸோட அதே மெஷர்மெண்ட்டோடு செஞ்சு பாருங்கள். ரொம்ப அருமையாக சூப்பராக வரும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.